உங்க மக கல்யாணத்துல ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன சொல்றேன்? தொட்டில் இருக்கிறது 10 நாள் சிசு. அந்த குழந்தை சொன்னதும் அப்படியே பந்தக்கால் நட்டு பாணிகிரகம் பண்ணிட்டு போனோம். அறிவு வேண்டாம், அறிவு வேண்டாம். பத்மா, உன்னதான் இங்க வா. வடிவு இல்லாதது உனக்கு அப்படியே கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குமோ? அத்தை, அவ இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதான் கூட துணைக்கு இருக்க வைஷ்ணவி கூப்பிட்டுருக்கேளே. அப்போ நாங்க ரூமுக்கு போலாமா? ஏய், இத புடி புடி அடி. நோக்கெனடி அத்தனை அகங்காரம். ஒரு சின்ன விஷயத்தை பெரிய இஷ்யூவா பண்ணிட்டியே பாவி. அடியே, நெருப்புனா வாய் சுட்டுடுமா என்ன? ஐயோ 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 ஐயோ, அந்த பொண்ணு 5 வயசு பிஞ்சு. தொட்டில் இருக்கிறது 10 நாள் சிசு. அந்த குழந்தை சொன்னதும் அப்படியே பந்தக்கால் நட்டு பாணிகிரகம் பண்ணிட்டு போனோம். அறிவு வேண்டாம், அறிவு வேண்டாம். அறிவு கிட்ட முண்டம், அறிவு கிட்ட முண்டம். அடியே, லாஜிக்கா பார்த்தாலும் பள்ளி கொண்ட பெருமான காமிச்சு இந்த ரங்கநாதன் தான் உன் புருஷன்னு சொல்லுவா. அவன் அப்படியே வரிச்சுக்கோன்னு சொல்லுவா. ரங்கநாதன் பேரை சொன்னதும் தன்னையும் அறியாம அந்த பிஞ்சு விளையாட்டா சொல்லிருக்கடி. அதுக்காக இப்படி ஒரு அசம்பாவிதமா? முட்டாள். வந்தவா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? நானே கூப்பிட்டு நானே தலகுனிய வச்சுதானே நினைப்பா. என்னடி சத்தத்தையே காணோம்? பெரியவா எல்லாரையும் அனுசரிச்சு போ கத்துக்கோ. அப்பதான் உனக்கு மதிப்பு. புரியறதா? அடியே வைஷ்ணவி, தங்கைக்கு அக்காவா இல்லாம ராமானுஜர் பொண்ணா பாந்தமா பதவிசா இரு. உன் தங்கைக்கு அப்பப்ப புத்திமதி சொல்லு. புரியறதா? உங்க பெரியம்பி பிராண்ட் குத்தினதுக்காக இப்ப அதை போட்டு உடைச்சா 1 நிமிஷம் யுத்தத்தோட முடிஞ்சிடும். பொறுத்து இருந்தா இதை வச்சே ஒரு பாரத யுத்தம் நடத்தலாம். நான் பொறுத்து போறேன். போதுமா மாமா, போதுமா? இன்னும் என்ன பாக்கி இருக்கு? பேசுமா, நல்லா பேசு. அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். பேசு. நான் தான் வரமாட்டேன்னு சொன்னல. வந்தே ஆகணும்னு மல்லு கட்டிட்டு கூட்டிட்டு போறீங்க. தொட்டிலே ஆட்டினீங்க, பிள்ளையும் கிளி விட்டுட்டீங்க. நான் தான் அவமானப்படுறதுக்குன்னே பொறுத்திருக்கேன். ஆனா அவங்க அசிங்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஏன் அசிங்கப்படணும்? அவங்கன்னா யாருமா? அவங்க அதான் அவங்கன்னா யாருன்னு கேட்டேன். பிள்ளைய கொடுத்தவங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தானே அவன் கவனம் உன் பக்கம் திரும்பிச்சு. எதுக்கு திரும்பணும்? எதுக்கு திரும்பணுங்கிற? என்னம்மா இந்த கேள்வி கேட்கிற? உனக்கு தெரிஞ்சவன், உனக்கு வேண்டியப்பட்டவன், உனக்கே சொந்தக்காரன், உன்னைய கண்டுக்காம எப்படி? குழம்பின குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். நடந்ததெல்லாம் நமக்கே சாதகமா வச்சுக்க.
உடம்பக்காரனும் உரிமைக்காரியும் சந்திச்சாச்சு. அங்க போய் சுதர்சனை தட்டி எழுப்பியாச்சே. உனக்காக இல்லடி, இந்த பொதுவா ரங்கனையே ஆத்துக்காரா நினைச்சிருப்பே உங்க குடும்பம். அதுல நீ மட்டும் மாறி போய் ரங்கனுக்கு பதிலா குரங்கனா ஆத்துக்காரா வச்சு. அது கிடைக்கட்டும் மாமா. அந்த பட்டாச்சாரியார் பொண்ணு பத்மா என்னமோ இவ்வளவு பார்த்ததோ தீய மிதிச்ச மாதிரி ஆயிட்டா. என்னமோ அவ சொத்தை இவ பறிச்ச மாதிரி. அதான் உண்மை. அந்த பத்மா இருக்காளே, அவ எதையோ நினைச்சு அந்த ஆத்துல மாட்டு பொண்ணு ஆயிட்டா. எதுக்காக? சொத்து வரும் ஜூனியர் ரங்கநாயகி அம்மா ஆயிடலான்னு பார்த்தா. முடியாதே. அங்க மெயின் சுவிட்ச் சுதர்சன் இல்லையா, அவனை கேட்காம அந்த ஒன்றும் நடக்காது. அதான் அவ ஆசையில மண்ணு ஊதிச்சு. இப்ப என்ன பண்றா, அவ குழந்தைய பெத்து கொக்கு தலையில வெண்ண வச்சு அது உருகி ரங்கநாயகி கண்ணில் விழுந்து இவ ரங்கநாயகி ஆயிடலான்னு பார்த்தா. அந்த நேரம் பார்த்து இவ என்ன பண்ணா, குழந்தைய தூக்கிட்டு போனா. அந்த குழந்தையா சும்மா இருந்ததோ, ரங்கா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு விடுவலாவ, கொத்து போயிடுமோன்னு தாங்குவலாவ. அதான் இப்படி பண்ண. எனக்கு என்னமோ அவங்க நினைச்சாதான். நேனே, நீ அவனை நினைக்கணும், அவன் ஒன்ன நினைக்கணும். அதானே எங்க ஆசை. அவ ஒன்ன நினைக்கணும் தான் மாமா ஒன்ன வலுக்கட்டாயமா அங்க கூட்டிட்டு போனாரு. பெருமாளே, நீங்க வட்சஸ்தலத்துல ஒருத்தி, பக்கத்துல ஒருத்தி, பாதத்துக்கிட்ட ஒருத்தின்னு தாயார பிரியாம தான் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி அவன் துளசி. நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன்? எத்தனை ஜென்மத்து பாவம். இப்ப கையால் ஆகாதவனாட்டம் அவளை பார்த்ததும் கூனி குறுக்கி குற்றவாளியா நின்னேனே. ஏன்? நான் சூழ்நிலை கைதி, சொந்த பந்தங்களோட அடிமை. எனக்கு எது சொந்தம்? வந்தது சொந்தமா, இருந்தது சொந்தமா? எது சொந்தம்? என் ஆன்மா உனக்கு சொந்தம், இந்த உடம்பு அக்னிக்கு சொந்தம். வந்துட்டு போன பந்தம் யாருக்கு சொந்தம்? இன்னைக்கு ஏன் வரைக்கும் நான் போட்ட வேஷம் கலைஞ்சிடுது. நைஷ்டிக பிரம்மச்சாரி, கிரானிக் பேச்சுலர், கல்யாணமே செஞ்சுக்காத மில்லினியம் பீஷ்மர். பார்த்ததை பறி கொடுத்தேனா இல்ல பறி கொடுத்ததை பார்த்தேனா? குழம்பி தவிக்கிறேன். ஒரு முடிவுக்கு வரணும். நீதான் பார்த்தனுக்கு பக்கத்துல இருந்த மாதிரி எனக்கும் இருக்கணும். பாவத்தை கரையேற்றி அந்த பரிதாபத்தை கண்ணீர் துடைக்கணும். பெருமாளே, எனக்கு துணையாயிரு. அவன் அசைஞ்சிட்டான். காஞ்ச மாடு கம்பங்கோல விட ரெடி ஆயிடுத்து. காந்தம் இழுத்துடுத்தோன்னு கிருஷ்ணாவை தள்ளி விட்டது ஒரு விதத்துல நமக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஷேக் பண்ணலான்னு பார்த்தேன். இது யார் குழந்தை அப்படின்னு ரங்கநாயகி கேட்ட உடனே, இதோ உன் தம்பி சுதர்சன குழந்தை அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். ஆனா பத்மா ட்ராக்கே மாத்திட்டாளே. அந்த சம்பவம் பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி குழந்தை கிருஷ்ணா மனசுல பதிஞ்சிருச்சு. நான் புறப்படும் போதே லேசா அரச புரசலா அதை பத்தி ரங்கநாயகி கேட்டுட்டா தானே. ஒண்ணு வச்சுக்கோ, ரங்கநாயகி லேசில் ஒன்றுத்தையும் விட்டுற மாட்டான். டைம் பார்த்து பத்மாவில டைம் பாம போட்டுவோம். அங்க இருந்தா இதெல்லாம் ரசிச்சிருக்கலாம். கௌசல்யா, பிறந்த நாள் அதுவுமா என்ன சேவிச்சு இருக்கேன்? பெருமாளை சேவிச்சுக்கோமா. அப்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கடவுள் எல்லாமே நீங்க தான்ப்பா. அம்மாவோட முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்னோட சின்ன வயசுல அம்மா இறந்துட்டா கூட நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்காம நீங்க என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்க தெய்வம் பண்ணீங்க. கௌசி, அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கெல்லாம் அம்மாவா அவதாரம் எடுத்து தாய்மானவரா இருந்து எங்களை ஆளாக்குனீங்களேப்பா. உங்களுக்கு நாங்க தான்ப்பா செய்து செய்யணும். ஆமாடி, பொண்டாட்டி துணை இல்லாம உங்க 4 பேரையும் வளர்த்ததுல நான் பெருமைப்படலமா. ஆனா நீங்க 4 பேரும் இவ்வளவு நல்ல பிள்ளைகளா வளர்ந்துருக்கீங்களே, அதுக்கு தான் நான் பெருமைப்படணும். அப்பா, நீங்க வளர்த்தா தப்பா போயிடுமாப்பா? அங்க என்ன உங்க செல்ல பொண்ணாட்ட பேசிட்டே இருக்கே? உள்ள வாங்க, ஸ்வீட் சாப்பிடலாம். இங்க வரேடி செல்லம். பேசினது போதும்பா. அக்காவுக்கு இந்த ஸ்வீட்டை ஊட்டுங்க. நேக்கு நேக்கு ஊட்டுங்கப்பா. அவசரம் கொடுக்க. இந்தா. நானும் ஊட்டுறேன். நீ குடுமா. அப்பாவுக்கு ஊட்டலாம். நேக்கு எதுக்குமா? அம்மா போதுமா? போதுமா? அக்கா, உன்னோட பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் புது சாரி. என்னடி உனக்கு பிடிச்சிருக்கா?
வச்சுட்டு ஸ்வீட்டு சாரி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க பாரு, இந்த பெருமைப்படுறேன் அப்படி இப்படின்னு என்ன உயர்வா சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பார்க்காத. என்னடி சொல்ற? இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து எங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா நீ தான் சமைக்கணும், நாங்க நல்லா சாப்பிடணும். அதனால நான் இப்போத்துல இருந்தே ஒண்ணுமே சாப்பிடாம இருக்க போறேன். எப்ப பார்த்தாலும் இவளுக்கு குறும்புதான். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வயசு கூடிண்டே போகும்னு சொல்லுவா. ஆனா நம்ம கௌஷியாக்காக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் வயசு குறைஞ்சுட்டே வருது. போதும் போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. சாயங்காலம் வந்து நானே சமைக்கிறேன். அப்பா நான் கிளம்புறேன், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. டாடா. ஓகே சீதா. அப்பா, நம்ம கௌஷி அக்காக்கு நான் பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்த புடவை நன்னா இருக்குல்ல? அம்மாடி, இந்த லோகத்துல நல்ல மனசோட எது செஞ்சாலும் நல்லதுதாம்மா நடக்கும். சரி வாங்கப்பா, டிஃபன் சாப்பிடலாம். என்ன சுகந்தானே? க்ஷேமமா இருக்கேன். இவ என்னுடைய 4வது பொண்ணு சீதா. அப்புறம் என் 3வது பொண்ணுடைய ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன். அவளுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை எந்த திசையிலேருந்து வருவார், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லணும். சீக்கிரத்துல நடக்கும். மாப்பிள்ள உள்ளூர் தான். ஆனா உங்க மக கல்யாணத்துல ஒரு சிக்கல். சிக்கலா? என்ன சொல்றேன்? சந்தோஷப்படுற மாதிரி உங்க பொண்ணோட கல்யாணம் அத்தனை சுலபமா நடந்துராது. என்ன சொல்றீங்களா புதிரிவாள்? எந்த ஒரு பெண் குட்டிக்கும் நடக்காத சம்பவங்கள் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கும். பெரிய பெரிய அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு உயிர் பலி உண்டு. வேணும்னா
കോഴി പൊട്ട് നോക്കിയത് കോഴിയും അതന്നെ പറയുന്നു ഇതുക്ക് മേലെ ഞാൻ ഒന്നും ചെയ്യത്തില്ല എൻ്റെ ഗുരുവായൂരപ്പ നിങ്ങളെ കാപ്പാത്തും ധൈര്യമാണ് கண்ணாம்பூச்சி விளையாட காதலிச்சு அரேற நல்ல முட்டையை திங்க பஸ்கார முட்டையை எடுத்துட்டு வா நான் இப்போ கண்ணை திறக்க போகிறேன் எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கோங்க ஓகேயா கண்ணை திறக்க போகிறேன் திறந்துட்டேன் ஏ கிருஷ்ணா எங்க இருக்காங்க நான் சொல்ல மாட்டேப்பா நீயே போய் கண்டுபிடிச்சுக்கோ ஐயோ 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 வீட்டுல இருந்த மண்பானை போட்டு உடச்சிட்டா விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா வெளியே எங்கேயும் போய் விளையாட வேண்டியதானே குழந்தைங்களா நீங்க குழந்தைங்க வருஷ கணக்கு ஆத்துல இருந்த மண்பானைகள் எல்லாம் போட்டு உடச்சிட்டீங்க வாசல்ல போய் விளையாடுங்க போங்க போன்னு சொல்றேன்ல குழந்தை ஏதோ தெரியாம உடைச்சிருச்சு அதுக்கு போய் இப்படி திட்டுற பெரிய மனுஷனா இருக்கியே அறிவில்ல சதம் போய இங்க பாருமா வீட்டுல வருஷ கணக்கா இருந்த பாத்திரத்தெல்லாம் போட்டு உடச்சிருச்சு பேசுற நீ போமா பேசாம பெருசா பேசுறதுங்க கிருஷ்ணா இங்க வாமா நீ இனிமே விளையாட கிருஷ்ணா கூட தான் விளையாடணும் என்ன வா நம்ம வீட்டுக்கு போலாம் போய் அங்க போய் விளையாடுங்க என்ன போங்க அவ வீட்டு பொருள பக்கத்து வீட்டு குழந்தை உடைச்சா கோவம் தானே வரும் அதே அவ வீட்டு குழந்தையா இருந்தா அப்படி கழுத்து பிடிச்சி தள்ளுவாளா இப்போ வா கிளி தொட்டி விளையாடலாம் போச்சு ஆமா என்ன ஒரே சிந்தனையா இருக்கு இல்லப்பா உங்க முகம் என்னவோ மாதிரி இருக்கு நேக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லம்மா அப்ப சாப்பிடுங்கப்பா ஏன் அப்படியே வச்சிருக்கேள் மனசுக்கு ஏதாவது இல்லம்மா என் மனசு பூரா சந்தோஷம் நிறைஞ்சி வழிஞ்சு வயிறு நிரம்பிடுச்சு இப்போ என்னால எதுவும் சாப்பிட முடியல மனசு முழுக்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன் ஆனா உங்க முகம் ரொம்ப வாடி போயிருக்கேன் சொல்லுங்கப்பா என்னாச்சு நேக்கு எதுவும் ஆகலம்மா வயசாயிடுச்சுல்ல அதுதான் உடம்பு முடியல மனசும் உடம்பும் ஒத்துழைக்கலமா வேற எதுவும் இல்லை ஒன்றும் இல்லைக்கா அதான் அப்பவே சொல்லிட்டாரோ இன்னும் வயசாயிடுத்துன்னு அதான் ப்ராப்ளம் வேற எதுவும் இல்லை இல்லப்பா நான் நம்ப மாட்டேன் ஏதாச்சும் பிரச்சனையா சீதா சொல்லு ஒரு வாசம் ஒரு
சமத்து குட்டி இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தியான்னா அப்பா நீ கேட்டதெல்லாம் உடனே வாங்கி தந்துட்டு இருப்பாருமா. சரியா? அப்புறம் நான் ஒரு கதை சொல்லுவேன், அதை நீ கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவியான். சரியா? சரிப்பா சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அந்த ராஜாக்கு 4 குழந்தைங்க இருந்தாரா. அந்த 4 குழந்தைகளும் எப்பொழுதுமே ஒருத்தரை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு உயிர் பலி உண்டு.